ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல, 2 weeks ஐ திங்க் ஸோ. 2 வாரம். ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்டில் பல தாட் ஓடிட்டுருக்கு, பல விஷயம். இது கிட்டத்தட்ட மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறத விட இது எனக்கான ஒரு பர்சனல் ரெக்கார்டிங்குங்கிறத தாண்டி பர்சனல் ரெக்கார்டிங் மாதிரி தான். நான் அதை பெருசாக கேட்க மாட்டேன், ஏன்னே தெரில, கேட்கவே தோணவும் மாட்டேங்குது. ஒரு ஆப் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்டிங்கில் வச்சுக்கணும். பட்டு இன் கேஸ் ஆஃப் இன் ஃப்யூச்சர் ஐ மீட் லிசன் ஆர் நாட் தெரில. ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆப் பண்ணுற விஷயம் லைக் ஒன்ஸு சொல்லுவோம்ல, ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணி முடித்ததுக்கு அடுத்து யூ ஃபீல் லைட்டர் அப்படின்ட்டு, அது மாதிரி தான் தோணுது. பிட்வீன் 2 weeks, கடைசி 2 வாரம், ஒரு வாரம் நடுவில் ட்ரிப் ஒன்று போனேன், வைசாக். அதை பற்றியும் பேசுவோம். பட்டு அதுக்கு நடுவில் அந்த ஒரு வாரம் அது லைக் சார்ட் ஆஃப் என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் வாஸ் இன் அ ஷேட் ஆஃப் நாட் டு டாக் ஆர் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப டவுன் ஃபேஸான ஒரு வாரம். அந்த வாரம் டவுன் ஃபேஸ்னால் ரொம்ப மென்டலி அப்படி இப்படின்னு இல்லை, இருந்தாலும் லைக் ஐ ஃபெல்ட் சம்திங். என்னடா ஒரு டைப் ஆஃப் யூ ஃபீல் பேட் ஃபார் யுவர் செல்ஃப், ஆனால் எதனால் அப்படி ஃபிகர் பண்ண முடியாத மாதிரி ஒரு பேட் ஸ்டேட்டில் யோசிப்பீங்களா, அது மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ வேர் டு ஸ்டார்ட்? அல் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட இந்த கேப் ஆஃப் 5 to 5 கடைசியாக போட்டோமா, 5 ஆஃப்டர் 5 வாட் வர் த திங்ஸ் ஹேப்பனிங், வாட் ஹேப்பன்டு அப்படிங்கிறதோட த திங்ஸ் ஆஃப் கிளிம்ஸ் பார்ப்போமா. வாட் ஐ வாஸ் டூயிங் 5 என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஒரு என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை இப்போது கடைசியாக போட்டதுக்கு அடுத்து சேம் ரொட்டீன், டெய்லி ஸ்விம்மிங்கல் போயிட்டுருக்கேன். ஒரு இது எனக்கு மைண்ட்லேயும் ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த பாட்காஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்ப. சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஐ வாண்டட் டு செக்மெண்ட் இட் இன்டு 3. இது ஒரு 3 செக்மெண்ட்டாக போட்டுட்டு, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா I'll talk about ஒரு கிராட்டிடியூடாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நெகட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் நெகட்டிவ் பாசிட்டிவாக என் பண்ணுறதா அப்படின்றதும் தெரில. ரேண்டமாக போவோம், எங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. 3 parts. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அதான் இந்த கிராட்டிடியூட் பார்ட் ஒன்று, இன்னொன்று லைக் ஒரு சீமிங்லி ஸ்பேஸ்ட் அவுட் பார்ட்டு விச் இஸ் நெகட்டிவ், ஒரு ரேண்ட், க்ரீவ் ரேண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. அப்போ நேற்று நைட்டு உட்காந்து யோசிக்கிறப்போ லைக் சீரியஸாக ஒரு பர்ஸ்ட் ஆஃப் தாட்டு. இந்த எனக்குள்ளே ஒருத்தர் இருப்பானே, அவன் பேசி கேட்குறப்ப இது வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு டெலூஷனல் விஷயமாக விட்டுருச்சு. தேர்ட் திங் இஸ் சம்திங் பாசிட்டிவ் விச் இஸ் மியூசிக், சாங்ஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ வீக்கோட ரீகேப் என்ன பண்ணோம், கடைசி 5 டூம் ஒரு எபிசோட் போட்டுட்டு போனோம், ஸ்விம்மிங் போனோம், ஸ்விம்மிங் போயிட்டு வந்தோம். திங்கக்கிழமை ஸ்விம்மிங் போனோம், ஸ்விம்மிங் போயிட்டு வந்தோம். ஆஃபீஸில் சர்ச்சிங். அப்புறம் என்ன நடுவில் கொஞ்சம் பேட்மிண்டன்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன். பட் ஆனாலும் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த சொல்லுவாங்களே மேஜரான திங்கு இந்த மாஸ்டரோட அந்த ஒரு நாட் ஃபீலிங் குட் ஃபேஸ்னா மைட் பி ஒரு வேளை கையில் வச்சுருந்த அந்த காசோட லெவல் கம்மியாக வரப்போ தான் when your pocket is empty realization is biggerங்கிற மாதிரி, காசு ஒரு வேளை கம்மியானனால தான் இந்த ஃபீலாக இருக்கோ அப்படிங்கிறது தோணுதில்லை, அதுதான் ரியாலிட்டி. பிகாஸ் லைக் டிசம்பர் மாதம் இஸ் லைக் பிட்டு ஓகே, இஸ் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்து தான், பெருசாக எதுவும் இல்லை. ஆனால்
இயர் ஸ்டார்டிங்லேருந்தே இன்றைக்கி தான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பயங்கரமான டகால் புகால்னு செலவுகள் ஜாஸ்தியாகிருந்துச்சு. ஒருவேளை அதனால தானா அந்த டவுன் ஃபேஸ் அப்படிங்கிறதும் தெரில. லைக் ஒருவேளை அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். I'll put it together. ஸோ என்ன பண்ணோம் ஷட்டில்கள் விளையாண்டோம். ஆக்டிவாக இருந்தேன் இந்த மாதம், அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் என்ன பண்ணணும் ஆமாம், பாசிட்டிவ் திங்ஸுகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக நத்திங் பேட் நத்திங் குட். பொங்கலுக்கு ஒரு நாள் லீவு. பொங்கல் அப்போ ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று மிஸ் பண்ணேன், கரும்பு மிஸ் பண்ணேன். பட் இன்ஸ்டாகிராமில் எங்கேயோ பார்த்துட்டு கரும்பு இருந்துச்சு. ஒரு கரும்பு 100 ரூபாயாம். பிக்கப் பண்ணிவிட்டு கரும்பை வாங்கிட்டு அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த கரும்பு வாங்கிட்டு வந்து கரும்பு சாப்பிடவே வழி கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ திங்ஸ் ஆர் தட். அப்புறம் அடுத்த வாரம் இங்கே வைசாக் போனோம். வைசாக் போயிட்டு பயங்கர செலவு. 2 நாளைக்கு இட் வாஸ் நாட் த செலவு ஐ எக்ஸ்பெக்டட் ஃபார் 2 days. அப்புறம் ப்ரோக் ஆகி இப்போது உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கு. ஸோ இந்த மீன் டைம் ஏன் இந்த லோன்லினஸ்னால் ஸ்டேட் ஆஃப் லைக் என்னடா அப்படின்ற ஒரு வேக்கம் வர ஆரம்பிச்சுன்னா ஸோ ஸ்பெண்டிங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. வேறு ட்ரிப்பு, ஏன்னா அந்த ஒரு டைலாக்லாம் நம்ம வயசுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாத அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஹிட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே சரியான செலவு. அது இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் காசு கொடுத்துருந்துச்சு. ஏன்னா நம்ம வென் வி வேர் இன் நீட் அவனுங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றி மறவாமை நன்றென்று. ஸோ அதெல்லாம் கொடுத்துச்சு. பட்டு அப்படின்றக்கப்ப தான் ஒரு சடன் தாட் என்னென்னா, டெய்லி ஒரு ஒர்க் முடிச்சுட்டு 7 to 9 வந்து அதான் பாக்கெட் எம்டி ஆச்சு, சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. 7 to 9 டெய்லி ஒரு வெட்டியாக ரன்னிங் போகிறேன் அது இது அப்படிங்கிறத தாண்டி அந்த டைமில் ஐ ஃபீல் லைக் நம்ம எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ணலாம். எனக்குமே ஒரு ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்கெடியூல் பண்ணி இது பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், போன ஞாயிற்றுக்கிழமை பாட்காஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி நம்ம ட்ரங்க் அண்ட் மைண்டோட ரீல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணிடலாம். ஒரு ஜோனில் உட்காந்துருக்கப்போ நான் பாட்டுக்கு கடன்னு கோட்ஸ் எழுதிகிட்டே இருப்பேன். கோட்ஸ்னால் எனக்கு ஹெல்ப் பண்ணுற கோட்ஸ் தான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப செல்ஃபிஷ்ங்க நான். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கோட்ஸ் எல்லாம் நான் ஒரு ஜோனில் இருந்தேன்னா நான் பாட்டுக்கு கடன்னு செதுக்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி செதுக்கி ஒரு 40-45 எடுத்து வச்சுட்டேன். என்னன்னா அதை இப்போ ரீலாக க்ரியேட் பண்ணோம், அதுதான் பெரிய தலைவலியாக போய் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அந்த ஸ்டாட்டிக்கு இதெல்லாம் அது கொஞ்சம் தலைவலியான இது இப்போ. அதனால் அது ஒரு நாள் வருது, அதுக்கடுத்து ஹால்ட் ஆகிடுது. அந்த ஸ்கெடியூலிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில் அப்படியே ஸ்ட்ரீம்லைண்டாக ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டேங்குது. அது இது பண்ணும். அது இல்லாமல் லேப்டாப் எடிட்டிங்குங்கிறதும் கொஞ்சம் ஒரு தலைவலியான வேலை தான். ஐம் நாட் தட் மச் ஆஃப் அ குட் எடிட்டர். நம்ம க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டேமேஜ் ஆனதான். ஸோ பேக் டு திஸ். ஸோ என்னென்னா அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ ஐ நீட் அ வாட்சுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு ஹசில் பண்ணணும். அது இல்லாமல் செலவும் வருது. லைக் செலவுங்கிறதானே ஒரு அட்லீஸ்ட் 7 to 9 ஐம் நாட் டூயிங் சம்திங். நான் திருப்பி சரி இப்போ தான் பிரேக் அவுட் ஆச்சு, கொஞ்சம் நல்லா ஃபீலிங் குட்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஐ தாட் லைக் இந்த 7 to 9 சும்மா இருக்கும், இதில் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். லைக் ப்ரொடக்டிவான இல்லை, ஒரு என்கேஜிங்கான திங் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. நானும் சரி எழுதி பார்க்குறேன், வாட் டைம் குட் அட்டு, நமக்கு என்ன வரும் வராது அதெல்லாம் எழுதி வச்சேன். எங்கே எழுதி வச்சதை காணாங்க, பேனாலாம் வாங்கி எழுதியெல்லாம் வச்சேன். திங் வாஸ் லைக் ஸ்டார்ட் அப் கன்சல்ட்டிங் பண்ணலாமா, நோ கோட் கன்சல்ட்டிங் பண்ணலாமா, டியூட்டரிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சு இந்த காசில் ஒரு காவாசியை தூக்கி தான் செலவே பண்ணேன். வாட் டைம் குட் அட் அது இந்த ப்ரொடக்டிவிட்டி வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் இதுதான். ஸோ வாட் டைம் குட் அட் அப்படின்னு பார்த்தேன். ரிசர்ச்சு, வெப்சைட் பில்டிங்கு, ஆர்டிக்கல் ரைட்டிங்கு, டெக் ஆர்டிக்கல் ரைட்டிங்கு, ஒரு நியூ ஏஐ டூல்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இது பண்ணுறது அப்படிங்கிற
அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ வாட் ஐ மிஸ் இஸ் இந்த ரன்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நடுவில் மிஸ் ஆகும். மிஸ் எக்ஸசைசிங், இல்லை மார்னிங் ஸ்விம்மிங்கை விட்டுட்டேன்னா அதுவும் ஜாஸ்தி ஆயிரும். டார்கெட் என்ன வச்சுருந்தேன் பர் ஹவர், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுதான் ஒரு பர் ஹவர் 1000 100 நான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 200 படி 100 200 ஒரு மந்த் வச்சுன்னா 6000 வரும். சார்ட் ஆஃப் லைக் குட் சைட் அசல் திங்கில் இல்லை 6000 வீக்கெண்ட்ஸாக இதெல்லாம் கழிச்சா ஒரு 5K எக்ஸ்ட்ரா சும்மா வந்துச்சுன்னா அது இட்ஸ் திங்கில் அப்படின்றது. அது இல்லாமல் சும்மா யார்ட்டையும் கேட்டப்போ ரேப்பிட் ஆகட்டும், ஓலா ஆகட்டும், டே நான் அந்த 2 ஹவர் ரிலாக்ஸ்டாக ஐ ஷுட் டூ சம்திங் டிஜிட்டல், ஒரு ப்ராடக்டாக இது பண்ணுவேன். இது பண்ண முடியாது அப்படின்னா தேர்ஸ் நோ ஃபீஸிபிலிட்டி சம்திங் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு திங்குமே எனக்கு என்ன புஷ் ஆகுதுன்னா, இது நம்ம பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ஒரு சைட் ஆஃப் த மைண்ட் சொன்னாலும் ஃப்ரம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு சைட் ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லுது, இந்த எஃபர்ட்லாம் நீ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க, வாட் டிட் இட் கிவ் யூ, இந்த இதெல்லாம் திருப்பி நீ புஷ் பண்ணுமா. ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன் மைண்டு திருப்பி அப்பப்போ எட்டி பார்க்குது. அது கூட சண்டை போடுறதே ஒரு பெரும் பாடாக இருக்கிறது. ஸோ அது தாண்டி வேறு என்ன போட்டேன், ChatGPT போய் கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு, டியூட்டரிங் பண்ணுப்பா, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுப்பா, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுப்பா, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுப்பா, மைக்ரோ டாஸ்கிங் பண்ணுப்பா, ஆன்லைன் செல்லிங் பண்ணு, வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாரு. இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணதெல்லாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, வாட் டு ஐம் வெரி பேட் வித் நெட்வொர்க்கிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படி பண்ணால் கூட தேல் நெட்வொர்க், தேல் பிரிங் ஃபெமிலியர் பீப்புள் அவுட் ஆஃப் விச் நான் ஒரு செலக்டிவாக வேறு நீ போ ப்ரோ வைப் மேட்ச் ஆகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேசுவேன். லைக் I'll be in touch some more other way things how it works out அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நாட் வெரி அந்த ப்ரொஃபஷனலாக எனக்கு பேச பிடிக்கும். பட் ஐ டோன்ட் டென்ட் டு தெரில லைக் ஐம் நாட் வெரி குட் வித் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. அதுவுமே அந்த பேக் ஆஃப் த மைண்டு நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதும் ஒரு தாட் ஓடி இருக்குது. அது அப்புறமேட்ட செக் பண்ணுவோம், இதுக்கு வருவோம். ஸோ இது நான் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி லேண்ட்மைன் ஆஃப் ஐடியா ஒன்று வந்து கிடச்சிச்சு. விச் இஸ் எனக்கு ஸ்டார்ட் அப்னாலுமே பிடிக்கும். ஸ்டார்ட் அப்ல பேசிக்காக ஸ்டார்ட் அப்புங்களோட எனக்கு வர ரொம்ப டென்ஷனான வார்த்தையாகுது. ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து பிடிக்கும். எண்ட் டு எண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் பிஸ்னஸ்ங்கிறது எனக்கு பிடிக்கும். அது இல்லாமல் வாட்ஸ் பிஹைண்ட் இட், அந்த டெக்கு அப்படிங்கிறதுமே எனக்கு பிடிக்கும். ஐடியா பயங்கரமானது தான். ஆனால் ஃப்ளா தான் அதில். ஃப்ளானா என்னோடய பர்சனல் ஃப்ளா தான் அதில் பயங்கரம். என்னென்னா லைக் ஒரு திங் வேர் 2 things கேம் அப். ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் வாலண்டரிங், இன்னொன்று வந்து டு ஸ்டார்ட் கழுதை கேட்டால் கூட்டி சேரு என்னது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. ஸோ ஸ்டார்ட் அப் வாலண்டரிங் அப்படின்னு அது இருக்கலாம் இல்லாமல் நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, இது சும்மா எழுதி வச்சது தான். ஸ்டார்ட் அப் வாலண்டரிங் அப்படிங்கிற திங் என்னென்னா வாட் ஐ தாட் வாஸ் லைக் தெர் ஆர் பீப்புள், தே நீட் பீப்புள், ஆனால் தே டோன்ட் நோ. லைக் இப்போ யாருனாலுமே சம்திங், இப்போ ஒரு சோலோப்ரோனர் இருப்பார், அவரோட பிஸ்னஸ் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கோம். பட் he could not, like he wants to move to a next stage. அவரோட இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. அந்த டைமில் அவருக்கு he could not get people to அவரோட ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி அவுட் சோர்ஸ் பண்ணி இது பண்ணி அவுட் சோர்ஸில் அவர் ஒர்க்கை பகிர்ந்தளிச்சுட்டு இவர் அடுத்து ஓகே இவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நவர முடியாமல் அவர் காலில் சங்கிலி போட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறது வந்து thing is he could not find people. So what I thought was like before starting a platform we'll meet up with few startups and things, போய் பேசுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவேன்னா. இப்போ புரியுதா ஏறது எனக்கு நெட்வொர்க் பண்ண தெரியாது. அது ஒரு பெரிய கடுப்பான விஷயம். ஏன்னா நெட்வொர்க் இந்த சென்ஸ் எனக்கு என்னோடய சோஷியல் பேட்டரிங்கிறது ரொம்ப 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 சின்னது. நான் ஒரு சென்ஸ் ஆஃப் நான் சொல்லலாமே ஒரு 1.5 hours to 2 hours ஆஃப் டாக்கிங் அவுட் கண்டென்ட்டுமே என்கிட்ட பேச கிடையாது. நான் லைக் ஐ ஷுட் புட் ஃபில்லர்ஸ்,
லிசன் பண்ணலாம். பட் அந்த அதர் சைடில் இருக்கவங்களும் நம்மளை மாதிரியே இருந்தாங்கன்னா அவங்களும் பேச மாட்டாங்க, பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐம் நாட் அ வெரி என்கேஜிங் பர்சன் மை செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். பட் ஆன் சம்டைம்ஸ் அது தெரில. பட் ஆனால் இன்சைட் ஐ ஆம் போரிங் பர்சன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கண்டென்ட்டுங்கிறது, ஸ்ட்ரீமுங்கிறது, த பீப்புள் ஐ மெட்டுங்கிறதுலையும் அங்கே கொஞ்சம் கெலாமிட்டிஸ் பிஜிக் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் ஆல்ட்ரிங் ஸோ என்னென்னா, ஸோ நான் என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸோ சோலோப்ரோனஸோ யாருனாலுமே தே கேன் நார்மல் ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் மாதிரி தான். பட் வேறு இங்கே வந்து இவங்க போடலாம் இன்டென்ஷாலா அந்த மாதிரி தான் இதுவும். பட் ஹியர் இட்ஸ் பிட் டிஃப்ரெண்ட் வேர் யூ நீட் நாட் நீட் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஐ வில் ஹையர் யூ, ஐ வில் க்ரூம் யூ அப். அதுக்கான ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஐ வில் கிவ் யூ சம்திங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா சின்ன தாட் என்னென்னா, ஸ்டார்ட் அப் ஆல்ட்ரிங்னா யாருனாலும் இப்போ ஸ்டூடெண்ட்டு எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, ஹையரிங் பர்சன் போடுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோ வேறு யாராச்சும் ஹீ வாண்ட்ஸ் டு கெட் டு நோ அபவுட் அ ஸ்டார்ட் அப், ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் திங்ஸுங்கிற பதிலாக இப்போ ஒரு பையனே வந்து ஹீ கேன் புட் அப், மேபி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கலாம் எனக்கு தெரில, அந்த பையனை வந்து போடலாம். என்னென்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கூச்சப்படாமல் அவன் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் காயோ யாராச்சும் இருந்துச்சுன்னா வேர் வீ கேன் ஆல்சோ ஆனால் பிக் ஸ்கேல் போனோன்னா அதை இட் கேன் we can make a suggestive algorithm or something like that. அது தெரில. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா he can post, நீ லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஏதாச்சும் போடலாம். அட்ராக்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டோன்னே வேறு இப்போ நான் ஒரு ஃபாலோ பண்ணோன்னா நான் வரேன், ஐ நீட் பீப்புள். நான் என்ன பண்ணலாம், கீவேர்ட்ஸ் வைக்கலாம். எனக்கு வந்து இப்போ எக்ஸல் தேவைப்படுது, எக்ஸல் யூஸ் பண்ணுற பீப்புள் தேவைப்படுறாங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு போட்டால் எக்ஸல் தெரிஞ்ச அந்த பீப்புளெலாம் வருவாங்க. வேறு தே கேன் டெல் எனக்கு வந்து இவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ண முடியும் டெடிக்கேட்டடாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஆனால் காலேஜ் டைம் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு காசு தேவைப்படாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி காசு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் யூ வாண்ட் லேர்ன் அவுட் சம்திங்னா ஸோ யூ கேன் புட் வாலண்டியர் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோன்ட்டு. வேறு நான் அந்த மாதிரினா ஒரு நான் ஸ்டார்ட் வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் லைக் என்னால் எனக்கு ஒரு 100 rupees per hour கொடுங்க, வர்ச்சுவலாக பண்ண முடியும், ரிமோட்டாக பண்ண முடியும், blah blah blah. ஸோ வேறு சோலோப்ரனர் சீஸ் இட் அண்ட் ஹீ கேன் லைக் டேரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணி ஓகே திஸ் இஸ் திங்க நான் அவங்களுக்கு இது மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வென் இட்ஸ் நியர்பை தே கேன் கோ கம். அதாவது ஸ்டார்ட் அப் வாலண்டியரிங்னா நான் வாலண்டியர் பண்ணுறேன், முடிஞ்சால் காசு தாங்க, முடியலன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் அப்பில். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அப் பீப்புளுக்குமே ஸ்டார்ட் அப் ஒரு காலேஜை விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பீப்புள் ஆர் லைக் சார்ட் ஆஃப் ஃப்ரீ லேபர்னு சொல்ல முடியாது. வேறு தே கேன் க்ரூம் பீப்புள் அப்படிங்கிற, அதாவது இன்னும் எப்படி கிட்டத்தட்ட ஃப்ரீ லேபர் அப்படிங்கிறத தாண்டி தே கேன் நாட் டிக்டேட் டேர்ம்ஸில். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, அதில் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, இந்த டைமில் இந்த டைம் நான் டெடிகேட் பண்ண முடியும். அந்த ஃப்ரீ டைமுக்கு நீடு இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை வெரி இனிஷியல் ஸ்டேஜ் பீப்புள் ஆர் சம்மன் ஹூஸ் டூயிங் சம்திங்கோ அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இட்ஸ் லைக் அ லைக் மைண்ட் கொலாபரேஷன். இன்னும் கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ திஸ் இஸ் த ரஃப்பான ஒரு ஐடியா. இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப் வாலண்டியரிங் பிளாட்ஃபார்ம் வேர் whoever who's willing to work can put up their things mentioning that this is all I know, these are the hours I can work, where if you want you can use me up, this if you want you can do for free, or else you can charge a small fee where if company can able to afford you they can put up அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கம்பெனிஸும் டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி போடலாம். அதை இஃப் தே லைக் ஆர் ஷார்ட் லிஸ்ட் சம் ஒன் வேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தே கேன் புட் அப், இங்கே பார்ப்பா இதுதான் ஐ கேன் கிவ் யூ இவ்வளோ தான், இந்த டைமுக்கு இவ்வளோ, இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக சேஞ்ச் ஆவீங்களா அதுன்னு கேட்டு அவ்வளோதான். ஓகே, செகண்ட் ஒன் ஆப்வியஸ் ஒன், யூடியூப் சேனலோட ஆரம்பித்து டெய்லி நான் ஏதாச்சும் ஒரு லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதே எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு தோணுது. பட்
திருப்பி என்னென்னா ஆஃபீஸ்லேயே ஒரு 8 hours சிஸ்டம்லேயே பேன் உட்காந்துருக்கோம். திருப்பி இங்கே வந்து சிஸ்டமில் உட்காடுறது அது ஒரு இதாக இருக்குது. சிஸ்டமில் திருப்பி உட்கார ஆரம்பிச்சோன்னா இது பண்ணுவேன். ஏன்னா என்ன விஷயம்னா எனக்கு என்னோட கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து தேர் ஆர் லாட் வேர் இன்ட்ரோவர்ட் who don't know coding but they know how coding works, they know the logic behind it, whatever the things. They can't script a code but they can work on a code அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியா ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சம் ஆர் க்ரியேட்டிவ் டூ. நான் க்ரியேட்டிவ் கிடையாது. ஸோ நான் என்னென்னா ஐம் நாட் அ சொல்யூஷன் ஓரியன்ட் பர்சன், ஐம் அ ப்ராப்ளம் ஓரியன்ட் பர்சன். எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை வர வரைக்கும் அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு அந்த தேவை வந்தால் மட்டும்தான் அதுக்கான ஒர்க்கு நான் பண்ணுவேன். அதை தாண்டி இந்த ஃப்யூச்சரிஸ்டிக்காக இந்த இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் எனக்கு வந்து பண்ண தெரியாது. வேறு எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லவா, ரீசெண்டாக என்னாச்சு, எங்கள் ஆஃபீஸ்லேயுமே ஒருத்தர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு எக்ஸலில் ஒரே ஒரு ரோவில் வந்து ஒரு காலமில் வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்குது, அதை எனக்கு பிரித்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, கஸ்டமர் வராரு, மளிகை லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஓகே, அந்த மளிகை லிஸ்ட்டை வந்து இவங்க எக்ஸலில் இம்போர்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர் பேர், கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ்ஸு, ப்ளா 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 இருக்குது. கடைசியில் அப்புறம் ஆர்டர் பண்ண ப்ராடக்டோட இது எப்படின்னா, அரிசி 1 கிலோ கம்மா, சீனி 1 கிலோ கம்மா, ஒரு கிலோ இல்லை, அரிசி கம்மா, சீனி கம்மா, மேட்டு கம்மா, அந்த மாதிரி கம்மாவாக இருக்குது. அவருக்கு என்னென்னா இந்த ஒரு காலம் மட்டும் உடைக்கணும். பட் மற்ற ஒரு காலமில் இதை அந்த ஒரு இதை மட்டும் உடச்சி தனித்தனியாக வரணும். வேறு கஸ்டமர் நேம் மற்றதெல்லாம் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், பர்சன் ஏ கான்டாக்ட் அட்ரஸ் போட்டு அரிசி அப்படிங்கிற மட்டும் ஒரு காலம் இருக்கும். அடுத்த காலம் திருப்பி அதே பர்சன் ஏ கான்டாக்ட் ப்ளா 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 சீனி அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி அந்த மற்ற ரோஸ்லாம் சேமாக இருக்கணும். பட் இந்த பர்டிகுலர் ரோவில் இருக்க மல்டிபிள் திங்ஸை உடச்சி இது பண்ணணும் அப்படின்னாங்க. இட் வாஸ் ரொம்ப சிம்பிளான திங்கா. நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எனக்கு கோடல் தெரியாது. ஆனால் இப்போ இருக்க வரப்பிரசாதா ChatGPT மாமா இருக்காது. ChatGPT மாமாட்ட போய்ட்டு அவர்கிட்ட வேலை வாங்குறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், போயிட்டு ரொம்ப ஒரு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணேன். விஎஸ் கோடு கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸான திங்கு. நான் விஎஸ் கோடில் பண்ணேன். வேறு யூ கேன் டூ இட் இன் ஜூபிட்டர் நோட்புக்கு ப்ளா 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 தெர் ஆர் திங்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நான் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணேன். விஎஸ் கோடுக்கு பதிலாக நான் இதை இந்த அனகொண்டா ஜூபிட்டர் நோட்புக்லேயுமே போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ திங்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு எங்கேயும் இதுதான் சொல்கிறேன், ஐ எம் நாட் வெரி குட் அட் ஸ்டோரி டெல்லிங். எங்கேயோ டிவியேட் ஆகுது. ஸோ அதை எடுத்து அந்த ChatGPT இதை கரெக்டாக கதையாக வசனமாக அடுக்கி வச்சோன்னே தலைவர் ஒரு கோடு கொடுத்தாரு. காப்பி பண்ணேன், பார்த்தேன். அதில் எனக்கு கோடு படிக்க தெரியும். அதனால ஓரளவுக்கு பார்த்தேன். ஓகே, இட் வாஸ் ஓகே, குட். அது இல்லாமல் நடுவில் 4-5 வார்த்தை இருக்குது. எக்ஸ்ப்ளோடுன்னு ஒரு இந்த இது போடுறப்ப நார்மலாக பைத்தான் படிக்கிறப்ப அந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. இப்போ இதில் பார்த்தா எக்ஸ்ப்ளோடுன்னு இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோடு போட்டோம்னா என்ன ரோலாக இருக்க எவ்வளோ எதுனாலும் நம்ம கட் பண்ணி டபுள்னு தூக்கி தந்துடுவார் இது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோடுங்கிறது மட்டும் தான் இதில் புதுசாக இருந்துச்சு. ஸோ அது தூக்கி போட்டேன், எக்ஸலில் தூக்கி போட்டேன். அவுட்புட் எக்ஸல் கொடுத்தேன். ஸோ இது ஒரு சிம்பிளான திங்கு. இந்த மாதிரி நான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி யோசிப்பேன். சில நேரம் வேறு ஏதாச்சும் ஒரு இது தேவை இருந்தால் ஒரு கொஸ்டின், தேவையில்லாமலாம் சில கொஸ்டின் வரும். அதுக்கெலாம் எடுத்து தனியாக உட்காருவேன், கோட் போடுவேன். அதெல்லாம் எடுத்து ஒரு கிட்டப் போட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஐ தாட் லைக் பீப்புள் இன் ஃப்யூச்சர் வந்து பீப்புள் ஹூ நீட் கோடு அப்படிங்கிறத தாண்டி who can implement the code or who can think and get the code right அப்படிங்கிற இது வந்துடும். கோடிங் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு தெரியாது, அதுவுமே தெரியாது. ஆனாலும் த திங் இஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த இப்போ புதுசாக அந்த ChatGPT மாதிரியே டீப் ஃபயராக என்னமோ ஒன்று வந்திருக்கு. அது மாதிரி நான் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பேன். அது நோண்டுறதெல்லாம் ஐ வாண்டட் டு ஷேர் இட் அவுட். பட் ஷேர் பண்ணுற அளவுக்கு on a personal scale, if someone sits out, I can explain them things. But on a
பர்சனல் ஸ்கேலுமே ஐல் பி வெரி ஸ்கெப்டிக்கல் டு ஷேர் சம்திங். ஸோ அது ஏதாச்சும் பண்ணுவோம், லைக் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி பண்ணுவோம். ஸோ தட் லைக் இது எனக்கு இந்த பாட்காஸ்ட் எனக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக இருக்குது, அது மாதிரி அதுவும் எனக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து இது கடைசியில் ப்ரொடக்டிவாக போகணும்னு பார்த்தா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வச்சிருச்சு, ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கிருச்சு. இவ்வளோ யோசிக்கிற அது பண்ணுற இது பண்ணால் யூ ஷுட் ஸ்டார்ட் அவுட் சம்திங் அப்படின்னு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறப்ப அந்த தவளை கற்றுக்கல கிறுக் 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 கிறுக்குன்னு இருக்குது. என்னடா இது விட்டுட்டா எனக்கு. நான் லிங்க்டின்ல எழுதுகிற விட்டே பல நாள் ஆச்சு. வேற லைக் லிங்க்டின் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் டூ கிளிஷேடு. பட் சம்டைம் தட் கிளிஷேடு திங் இருந்தால் தான் ஒரு வேளை வருமானு தெரியல. லிங்க்டின்ல எழுதுகிற இந்த மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் ஒரு வேளை நான் ஓவர் டூ பண்ணி ஓவர் பேர்ன் அவுட் பண்ணுறேன்னா இல்லை என்ன ஏதுன்னு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலைல ஸ்விம்மிங் போகிறேன், ஸ்விம்மிங் போய்ட்டு ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போய்ட்டு திருப்பி வரேன், திருப்பி வந்துட்டு லைக் ஐ டூ நீட் டு வாட்ச் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வேளை அதை குறைக்கணுமா என்னன்னு தெரில. ஐ ஷுட் டூ சம்திங் தெரில. ஆனால் ஒரு ஜோன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளே போகிறப்பே அது என்ன வருதுன்னா சம்திங் இன் த பாஸ்ட் இஸ் புல்லிங். அது கண்ட்ரோல் பண்ணுமா என்னன்னு தெரில. லைக் யூ யூஸ் டு டூ திஸ், யூ யூஸ் டு நீ இந்த மாதிரி பேர்ன் அவுட் பண்ணியிருக்க, இதுக்குனால என்ன ஆன் ஹைண்ட்சைட் யூ டின் பேர்ன் அவுட் இன் அ ரைட் வே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மைண்ட் சொல்லுது. இதுங்களோட சண்டை போடுறதே பெரும்பாடாக இருக்குது. பட்டு எனக்குன்னு நான் ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. ஷுட் ஸ்டார்ட் சூன். ஆனால் எது தடுக்குது, ஏன் தடுக்குது, என்னன்னு தடுக்குதுன்னு தெரியல. அது 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 ஃபிகர் அவுட் பண்ணி கம்பேக் கொடுத்து எப்பா யோசிக்கிறப்பயே ரொம்ப யோசிக்கிறேன் போல், என்னன்னு தெரில. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். நடுவில் ஆஸ் யூஷுவல் பாய்ஸ்களோட வெளியில் போகிறது வர்றது என்னடாலும் லைக் வர எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். ஆனால் வேணாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதாக இருக்குது, அது விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 பார்த்தா பிரிக்கலாம் நியூஸை ஒரு பார்ட்டுக்கே. லைக் இனிமேல் ரேண்ட்டு பண்ணுறது கூட ஸ்கிரிப்ட் பண்ணி தான் ரேண்ட்டு பண்ணும் போல. லைக் ஸோ வில் ஸ்டார்ட் டு த கிராட்டிடியூட் பார்ட். ஸோ பாசிட்டிவ்ஸ் டு ரிஃப்ளெக்ட் அப்பான். ஸ்விம்மிங் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டு பரவாயில்ல, நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நினச்ச அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் இட்ஸ் அ குட் திங். ஸோ சாப்பாடு 7 மணிக்கு மேலே இப்போ பசிக்கிறதே இல்லை. தண்ணி குடிக்கிறது நிறையா பண்ணும், ஹைட்ரேஷன் மஸ்ட்டு. ஸோ வேறு என்ன பாசிட்டிவ்ஸு? ஆஃபீஸில் ட்ராமா போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் காண்டாகுது. அதுதான் ஒரு வேளை அதுவும் தரல என்ன இம்பாக்ட். கிராட்டிடியூடில் கூட ரேண்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ அது நான் இது பண்ண ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடை முடிச்சிடும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த இதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் உட்காந்ததே வாஸ் அ பாசிட்டிவ் ஃபார் மீ. செகண்ட் திங், எனக்கு நான் யோசித்தேன் இட் வில் டேக் அட்லீஸ்ட் அ இயர் டு கம் அவுட் ஆஃப் things that didn't go well, like to start off my own or feeling something of my own, doing something of my own அப்படிங்கிற இதுலேருந்து லைக் நான் ஒரு 1 year 1.5 year ஆச்சு அட்லீஸ்ட் எடுக்கணும்னு யோசிச்சேன். பட் ஆஃப்டர் 6 months அட்லீஸ்ட் ஒரு ஸ்பார்க் ஆஃப் திங் லைக் ஓகே வில் டூ சம்திங் அப்படின்றத தாண்டி அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுதே அப்படிங்கிற யோசிக்கிறதுமே ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட். இந்த உட்காந்து இவ்வளோ நாள் நான் எழுதவே மாட்டேன், ஆனால் உட்காந்து எழுத மாட்டேன் இந்த சென்ஸ் லைக் ஸ்கிரிப்டட் ஓகே இது ஷுட் கோ இன் அ கண்டென்டைஸ்டு மேனர் அப்படிங்கிற இது யோசிக்கவே மாட்டேன். ஸ்கெடியூல் ஐம் குட் வித் ஸ்கெடியூலிங் மேனேஜிங் இன் திங்ஸ். பட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரீஃபாக பிளான் பண்ணி ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட். அதுவுமே ஐ ஃபெல்ட் கொஞ்சம் குட் அப்படின்ட்டு. அதை தாண்டி வாட் வாஸ் த பாசிட்டிவ்? பிக்கஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு இந்த
டைம்ஸ் ரீசெண்டாக இருந்து ஒரு சிலருக்கு அந்த சொல்லுவாங்க புக் படிக்கிறது ஐ லைக் மூவிஸ் எதுனாலும் ஓகே தான். பட் த வேர்ட் ஆஃப் த திங் அண்ட் பாசிட்டிவிட்டி மியூசிக் கிவ்ஸ் அப்பா சொல்லி மாற முடியாது. தெரியும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும். பட் என்னோடய ஒரு பர்சனல் கனெக்ட். அது இல்லாமல் நானுமே இந்த நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஸ்பாட்டிஃபை, அந்த ஆப்பிள் மியூசிக்கு, வேறு என்னட்டு அமேசான் மியூசிக்கு, விங்க்கு, கானா, ஜியோ சாவன், அது நிறைய ட்ரை பண்ணேன். பட் யூடியூப் மியூசிக்கு எப்பா எனக்கு தெரில. ஏன் யூடியூப் மியூசிக்னால் எனக்கு நான் அந்த ஓகே எஃபெக்ட் இப்படி இருக்கணும், காதில் இந்த பக்கம் அடிக்கணும், இந்த பக்கம் டூமுங்கணும் அப்படிங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் பர்சனில். பட் ஷுட் பி குட் டு லிசன். இட் இஸ் டீசென்ட். .1 யூடியூப் மியூசிக் 129 ரூபா. நான் பே பண்ணி வச்சுருக்க சப்ஸ்கிரிப்ஷனாக ஒன்று மட்டும்தான் என் காசு போட்டு. ஏன்னா .1 அதில் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டும் ஜாஸ்தி. யூடியூப்பு ஆட் இல்லாமல் வருது. எங்கேயாச்சும் நான் யூடியூப்பில் ஆடு பார்த்தே பல வருஷம் ஆச்சு. நான் எங்கேயாச்சும் யூடியூப்பில் ஆடு பார்த்தேன்னா இப்போலாம் மைண்டு யோசிக்குது, இன்னும் யூடியூப்பில் இவ்வளோ ஆடு இருக்கா அப்படின்னு. நேற்று ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தேன். லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துருக்கோம். சரி பாட்டு போடலாம் யூடியூப்லன்னு. ஓகே போடுங்க, லேப்டாப் வச்சுருந்தாங்க, லேப்டாப்பில் போடுங்க அப்படின்னும். எப்பா ஒரு பாட்டுக்கு நடுவில் 4 ஆடு வருது. பார்த்தேன் அடா வாய் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ யூடியூப் ஃப்ரீயாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் யூடியூப் மியூசிக்கும் கேட்க முடியுது. யூடியூப் மியூசிக்கோட ஒரு நல்ல இது என்னென்னா அவனோட ஷஃப்லிங், பயங்கரமான ஷஃப்லிங் தெரியுமா அவனோட. எனக்கு தெரில, மற்ற என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவனோட ஷஃப்லிங் மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் எதுவுமே இல்லை. அது அவனுக்கு எப்படி தெரியுது, அவன் என்னோடய அல்காரத்தை எப்படி இது பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. பட் ப்ரோ யூ ஆர் டூயிங் குட், யூ ஆர் கீப்பிங் மீ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப் மியூசிக் பண்ணுவான். ஏன்னா என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ நடந்து போய்ட்டுருக்கேன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு இல்லை அதுவா நெத்துமே இல்லை, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று தோணும். அப்போ அது தோன்றப்ப ஓகே இது தோணுது, அது கேட்பேன் அப்படின்னு நான் நம்ம யூடியூப் மியூசிக்கில் போட்டுருவேன். அது முடித்தோடனே அடுத்து ஒரு சாங் இட்ஸ் ஸோ ரிலேட்டபிள். லைக் அந்த ஜானரில் போட மாட்டான், பட் எனக்கு ரிலேட் ஆகிற மாதிரி போடுவான். நான் அடுத்து கேட்கணுன்னா என்ன கேட்பேன். ஒரு வேளை அவன் நீ டியூன் பண்ணுறான்னா இல்லை தெரில, அதுவும் தெரில. ஆனால் அது நீ என்னமோ பண்ணுற ஆனால் நல்லா பண்ணுற அப்படிங்கிற இது எனக்கு யூடியூப் மியூசிக் தான். நான் அந்த 2 வருஷமாக ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ நெவர் வாண்டட் டு கோ அவுட் ஆஃப் தட் யூடியூப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. ப்ளேலிஸ்ட்டுகளும் இருக்கிறது. அப்பப்போ ஏதாச்சும் தட்டி விட முடிஞ்சால் தட்டி விடுற ப்ளேலிஸ்ட்டுகளை வேறு ஓட்டு. ஏன்னா இது யூடியூப் மியூசிக்கான ஒரு யூடியூப் மியூசிக்னே தனியாக பண்ணோம் அப்படின்னு தான் போன வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போன வாரம் தான் முழுசாக என்ன பண்ணுறோம், எங்கே போகுது நம்ம வாழ்க்கை, எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் வேலையிலேயே 6 மாதம் முடிஞ்சிருச்சா, அங்கேயுமே பாலிட்டிக்ஸுகள் ஸ்டார்ட் ஆகி எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்றது தாண்டி அது இந்த ஆஃபீஸில் ஒன்றும் இல்லாத ஏதோ காம்ப்ளிகேட்டடான இருக்குது அப்படி இப்படின்னா இல்லை. ஏதோ ஆனாலும் நம்ம சும்மா இருக்கோங்கிறக்காக கோத்து வர்றது நிறையா பண்ணுறானுங்க. அது திங்ஸ் ஸோ ரெடி யூடியூப் மியூசிக் தலைவன் வேறு ரகம். ஸோ போன வாரம் எக்ஸாம்பிள்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். எக்ஸாம்பிள் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னென்னா லைக் அவன் ஷஃப்லிங் திங்ஸ். நான் ஒரு ஜானர் ஆஃப் பாட்டு இல்லை, இப்போ தமிழ் மட்டும் கேட்குறேன், இல்லை ஹிந்தி கேட்குறேன், மலையாளங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இதே ஸ்பாட்டிஃபைல போட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு பாட்டு கேட்டுட்ருக்கோன்னா அடுத்து அவன் ஷஃப்லிங்கில் வரதுமே தெலுங்கு பாட்டாக தான் வரும். அப்படியே வரிசையாக தெலுங்கு பாட்டாக தான் வரும். காண்டாகும். இவன் யூடியூப்காரர் என்ன பண்ணுவான், தெலுங்கு பாட்டு கேட்டுருக்கு, ஓகே இதே வைப்பில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு என்னோட இதுலேருந்து பார்க்குறானா, பார்த்துட்டு என்ன பண்ணுவான், அதே வைப்லேயே இப்போ ஹிந்தியில் ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்கும், தூக்கி தள்ளி விடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று குன்ஃபாயா குன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராக் ஸ்டாரில் இருக்குது. அது கேட்டுட்ருப்பேன். அது அப்படியே
மெய் மறந்து அப்படியே ஒரு ஜோனில் போயிட்டு நிற்பேன். நிற்கிறப்ப அடுத்து அப்படியே வரிசையாக அந்த ஃபோனில் இருக்கப்போ அடுத்து இன்னும் ஒரு பாட்டு வந்துச்சு. அதே ஜானரில் தமிழில் ஒரு கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் ஓடங்கள் அந்த பாட்டு வந்துச்சு. அப்படியே அதுக்கடுத்து பறவை எங்கே இருக்கிறாய், திருப்பி அடுத்து ஹிந்தியில் டியர் ஜிந்தகிலேருந்து ஒரு பாட்டு. அந்த மாதிரி அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது. அதை அப்படியே தூக்கவே ப்ளேலிஸ்ட்டாக போடவே வேலையை முடிச்சிடும். அது இல்லாமல் நம்ம இருக்கிறது ஸ்விம்மிங் போகிற டைம் தவிர மற்ற டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹெட்செட்ஸ் இருக்கும். ஹெட்செட்ஸில் ஏதாச்சும் பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஒர்க்கு போகிற இடத்துலையும். ஏன்னா முன்னாடினா பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பேன். பாட்காஸ்ட் ஏதாச்சும் ஓடிட்டுருக்கும் சம்மந்தம் இல்லாமல். அது லைக் இட் யூஸ் டு பி வெரி ஓக்கல் ஒன்லி பாட்காஸ்ட்டுங்கிறது. இப்போ பார்த்தா பாட்காஸ்ட்டுங்கிறது இவனுங்க உட்காந்துட்டு பேசுகிறாங்க. உட்காந்துட்டுனா லைக் தே ஆர் ஹேவிங் கான்வர்சேஷன். அதை வீடியோ விட்டும் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோவில் ஏதாச்சும் கான்டெக்ட் போடுவாங்க. அவங்க பேசுகிறப்ப அந்த கான்டெக்ட்ஸ்க்கான விஷயம்லாம் போடுறாங்களா. நம்ம ஃபோனை ஒவ்வொரு டைமும் அதுக்காக அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் வந்தனாலே எனக்கு பாட்காஸ்ட் கேட்குறது பிடிக்காமல் போச்சான்னு தெரில. ஏன்னா முன்னாடிலாம் பாட்டு கேட்குறது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா ஒரு பாட்டு போடுதுன்னா எனக்கு லிரிக்ஸ் கூட பெருசாக ஞாபகம் இருக்காது. இப்போலாம் சும்மா பார்த்தாலே பாட்டோட பாதி முக்கால்வாசி எனக்கு நிறைய பாட்டு நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், பாட்காஸ்ட் இந்த வீடியோ பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஏன்னா நான் கேட்குறது முக்கால்வாசி தமிழில் மட்டும்தான். ஏதாச்சும் நான் ஃபன்னாக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பேன். வேறு இங்கிலீஷோ ஹிந்திலாம் பெருசாக கேட்குறது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் கேட்குறது எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி, பிஸ்னஸ் ரிலேட்டடு அந்த மாதிரி தான் கேட்பேன். ஸோ அவனுங்க பேசுகிறப்ப திடீர்னு ஏதாச்சும் வரும் லைக் திங்ஸு. ஸோ வர வீடியோ ஆக்கிறதுனால இவனுங்க இப்போ எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வேலை தரானுங்க. மூடிட்டு ரூமில் உட்காந்து கதன்னு பேசுகிறத மட்டும் பாருங்கடா. ஏன்டா வீடியோ பாருங்க ஜூம் இன் ஜூம் அவுட் அது இதெல்லாம் முடியல. ஸோ அதனால் சாங்குக்கு இந்த வருஷம் மாறினதுலேருந்து ஐ ஃபீல் பிட் ஹாப்பியர். புக்கு படிக்கிறப்போ கொடுக்குற புக்கு படிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் சோம்பல் ஜாஸ்தி. அதனால தான் புக்குமே ஆடியோ புக்காக மட்டும் தான் கேட்பேன். அந்தளவுக்கு சோம்பேறி நான். ஆனாலும் புக்கு படிக்கிற இதை தாண்டி அந்த சாங்ஸ் இட் ஹிட்ஸ் யூ ஆன் அ டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் நோட். அது கொடுக்குற அந்த ரிலீஃபு, அது கொடுக்குற சம்டைம்ஸ் சாங்ஸ் ஆல்சோ கிவ் யூ அ லேர்னிங். இட் பேசிஃபைஸ் யுவர் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நான் ரொம்ப சோகமாக இருப்பேன். சோகமான மூடில் ஏதாச்சும் பாட்டு போடுவேன். பாட்டு போட்டு கேட்டுகிட்டு இருப்பேன். திடீர்னு பிளேலிஸ்ட் ஷஃபிள் ஆகி ஏதாச்சும் அடிச்சு போட்டு தூக்கி குத்துவான். போட்டோன்னா எவ்வா என்ன மைண்ட் செட்டில் இருந்தால் எதில் இருந்தோம் அப்படின்னே தெரியாது. அது பாட்டுக்கு டியூன் ஆகி வந்துடும் பாருங்க. சம் ஆஃப் த பெஸ்ட். தட்ஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு ஷேர். அப்புறம் என்ன பண்ணுன்னே வைசாக் வெற்றிகரமாக ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தாச்சு. வைசாக் இந்த வருஷம் லீவுகளே இல்லை. லீவுகள் மொத்தமாகவே 7 நாள் கேஷுவல் லீவும் 18 சிக் லீவும் இருக்கிறது. இதுக்கு மேலே அடித்து நவுத்துறேன்னா சிக் லீவில் தான் போட்டு அடித்து நவுத்தணும். அதுக்கான ட்ரிக்குகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறேன். கண்டுபிடித்தால் பகிர்கிறேன். ஸோ 7 நாள் அதில் என்னாச்சு, வியாழக்கிழமை என்னாச்சு, நண்பர் ஒருவர் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்தேன். பார்த்தேன், டூட் எப்படி இருக்க என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். தலைவர் சொன்னார், ப்ரோ பேசிட்டு போயிட்டு சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கேட்டார் தலைவர், ப்ரோ வைசாக் போகிற வரீங்களா அப்படின்னாரு. என்ன ப்ரோ வைசாக் ஒர்க் எதுவும் போவீங்க நமக்கு இது இல்லை ப்ரோ ட்ரிப்பு போகிறேன் வாங்க அப்படின்னாரு. நானும் பார்த்தேன், சரி வி ஷுட் நாட் மிஸ் இட் அவுட். ஏன்னா ட்ரிப்பு போய் பண்ணலாம். போன வருஷம் ஒரு ட்ரிப்பு போகல. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணோம், ட்ரிப்பு போகணுங்கிறது. ஸோ போயிடலாம். எப்போ போகிறோம், வெள்ளிக்கிழமை நைட்டு போகிறோம், சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், கிளம்பிக்கிறோம், பசக் முடிச்சிடலாம் அப்படின்னா. சரி அப்படி தான் போகலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்தோடனே தாங்கல. அவன் என்ன பண்ணான், ஆல்ரெடி அவன் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தான். ஸோ அவன் ஃப்ரெண்டும். ஸோ டிக்கெட் இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், பஸ்ஸில் பார்த்தேன். எல்லாம் பண்ணேன்னா அது ஒரு பொங்கல்
முடிஞ்சு வர வீக்கெண்டுங்கிறத நான் மறந்துட்டேன். இவ்வளோ வேலை பார்த்தேன்னா மண்டைக்கு மேலே அந்த கொண்டே பார்த்துட்டேன். அதுதான் பெரிய இதாகிடுச்சு. ஸோ அப்புறம் என்னாச்சு, ஸ்டார்ட் பஸ்ஸு போகிறப்ப பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. 650 ரூபாய் பஸ்ஸு சும்மா படுத்து தூங்கினது தான் தெரிஞ்சு. வைசாகில் இறங்குறப்ப தான் கண்ணு முழிச்சேன். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பஸ்ஸு. அது இல்லாமல் நடுவில் 4 கிக்குகள்லாம் போட்டுட்டு போயிட்டு வைசாகில் இறங்கினேன். வைசாக் டு பி இன் அ வேர்டு எப்படி போகணுன்னா, லைக் கேரளா போயிருந்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் வைப்பு கொடுத்துச்சு. எவ்ரி திங் நான் போன ஏரியாலாம் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக இருந்துச்சு. குட்டு பீச், ஊர் க்ளீனாக இருந்துச்சு, பீச்சு குப்பையாக வச்சுருந்தானுங்க. அதுதான் பஞ்சாயத்து. அந்த ஊர் ரோடெல்லாம் பயங்கர க்ளீனாக வச்சுருந்தானுங்க. பீச்சுக்குள்ளே போனால் பாட்டில் உடச்சிருக்கா, அதை தூக்கி போட்டிருக்கா, இது தூக்கி போட்டிருக்கா, சாக்கடை கொஞ்சம் இந்த சொல்லுவாங்க கிச்சன். ஏங்க நீங்கள் சாப்பாட்டில் என்னன்னாலும் கலங்க, அது ஏன் கண்ணு முன்னாடி கலக்காதீங்கிற மாதிரி தான். அந்த ஒரு பீச் இருக்குது, ஆர்கே பீச்சுன்னு. அங்கே போய் உட்காடுறோம், கண்ணு முன்னாடி அந்த சாக்கடை பைப் வச்சுருப்பாங்க. அந்த பைப் அப்போ தான் ஜிலுக்குன்னு இறங்குது. கால் வைக்க தோணுமாடா. ஐயோ. அப்புறம் இறங்குன செலவு ஜாஸ்தி. செலவு ஒரு அரௌண்டு மோர் தென் சில்லறைக்கு மேலே போயிடுச்சு. பஸ்ஸு திருப்பி ரிட்டன் பஸ் வரப்போ பஸ்ஸே இல்லை. அப்புறம் வரப்போ ஒரு 2700 என்னமோ கட்டி ஒரு பஸ்ஸில் வந்தோம். நான் போகிறப்ப எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போனேன்னா, வரப்போ அவ்வளோ டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு பஸ்ஸு. ஸோ வேறு எங்கே போனோம், ஐட்நேரி சொல்கிறேன். ஹாஸ்டலில் போய் தங்கினோம். அங்கே இருந்து ஆர்கே பீச் போனோம். ஆர்கே பீச் வாஸ் ஃபன். ஆர்கே பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வச்சு என்ன பண்ணோம், அப்படியே பொறுமையாக நடந்து ரூமுக்கு வந்தோம். ஃபஸ்ட் டே 12 போய் இறங்குறப்பே மத்தியானம் 10-12 மணி ஆயிடுச்சு. ஒரு லஞ்சை போட்டோமா, என்ன பண்ணோம், லஞ்ச் சாப்பிட்டோமா, எதுவுமே சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவும் சாப்பிடல. அப்படியே நேராக பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். நைட்டு டின்னர் ஆச்சு. இல்லை பீஸா சாப்பிட்டோம். பீஸா சாப்பிட்டு போனால் அங்கே ஒரு பீச்சில் உட்காந்துருந்தோம். டீப் டாக்ஸ், வாழ்க்கை எப்படி போகுது தெரியுமா அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிவிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்தோம். நைட்டு டின்னர் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சோம். நெக்ஸ்ட் டே சாட்டர்டேயா இல்லை, போனதே சாட்டர்டே தான். சண்டே எழுந்திரிச்சோம். சண்டே எழுந்திரிச்சதுலேருந்து மைண்டு ஐயோ திங்கக்கிழமை அது லீவ் இல்லாமல் இருக்குது ஒரு இதாகவே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மீதி 5 நாள் தேவை. மைட் பி நான் ஊருக்கு போனாலும் போவேன், இல்லைன்னா திருப்பி வேறாச்சும் வந்தாலுமே ஒரு 6 days ஆஃப் லீவ்னால் எனக்கு ஒரு 6 நாள் கேப் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சண்டே அடுத்த சண்டே 2 சண்டேயும் கடன் வாங்கிக்கலாம். அதனால் அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சண்டே ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு ஊருக்கு போகணும். ஆனால் இந்த பீப்புள் ஐ வாஸ் வித் பிட் சில், வா போகலாம் அப்படின்ட்டு எங்கே போனானுங்க, எங்கேயோ திருப்பி ஒரு பீச்சுக்கு போனோம். திருப்பி வந்தோம். அப்புறம் ஈவினிங் கார் ரெண்ட் அவுட் பண்ணி திருப்பி இன்னொரு பீச்சுக்கு போனோம். அது எங்கன்னா மலையெல்லாம் சுற்றி ருச்சிகொண்டா பீச்சு ஒரு பீச்சு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோம். ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தான். அடங்கம்மா நாளைக்கு ஊருக்கு போகணுமேடா அப்படின்னு இருந்துச்சு. இவனுக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டானுங்க. பார்த்தா அவ்வளோதான், நாசமாக பார்த்து திங்கக்கிழமையே லீவ் பண்ண வச்சிட்டானுங்க. அப்புறம் திங்கக்கிழமை அரக்கு வேலி அப்படின்னு சொல்லி இடத்துக்கு போனோம். நைஸ் மவுண்டன்ஸ், நைஸ் குட் பிளேஸ். வைசாக் இன் சென்ஸ் ஓகே. ஆனால் பாசிட்டிவ் திங் என்னென்னா கிராட்டிடியூட். பாசிட்டிவ் திங் என்னென்னா பீச்சு. ஆமாம், பயங்கரமாக நிறைய பீச் இருந்துச்சு. இன்னும் ஒரு பீச்சு பார்த்தே பல மாதங்கள் ஆயிடுச்சா. பார்த்தோன்னே மனசுக்கு அப்படியே அந்த கடல் சத்தம் அப்பா நல்லா இருந்துச்சு. அண்ட் குட் திங் அபவுட் வைசாக் என்னென்னா, லைக் நம்ம இருந்தது எல்லாமே கடலோர பகுதிகள் தானே. திருச்சியை தவிர மற்ற எல்லாமே கடலோர பகுதிகளில் வாழ்ந்து மீனை ரத்தண்டா அந்த மாதிரில கடலோர பகுதிகளில் வாழ்ந்தனால ஒரு திங் என்ன இருக்குன்னா, வெயில் அடித்தா வேர்க்கும் அந்த சைடெலாம். சென்னை சரி, கிளம்பவும் சரி. ஸோ வேறு நீங்கள் போய் இருந்தீங்கன்னா வெயில், இப்போ ஹைதராபாத்லேருந்து தான் வெயில் அடிக்குது. ஆனால்
வேர்க்காது, அந்த இதெல்லாம் தெரியாது. வெயில் அடிக்கும், வெயில் காண்டாகும், என்னடா வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேர்க்காது, அதெல்லாம் இருக்காது. இதே சென்னையிலையோ கிளம்பாவிலையோ போய் நின்னிங்கன்னா பொழுக்கு 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 பொழுக்குன்னு ஊற்றும். அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கும். வேற வைசாகில் வந்து வெயில் அடிச்சிச்சு, வெயில் நான் போனப்போ செம்ம வெயில். ஆனாலும் அந்த ஹியூமிடிட்டி இல்லை. அந்த விதத்தில் இட் வாஸ் குட். அண்டு ரோட்ஸ் வேர் வெரி ஸ்மால். ஒரு காமான ஒரு சிட்டி, பட் வெரி காம் சிட்டி. லைக் திருச்சியே கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு. திருச்சி ஒரு பீச் பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்குமோன்ற ஒரு இமேஜினேஷனே கொடுத்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அமைதியான ஊர். ஆனால் போன நட்பு வட்டாரங்கள் பட்ட சம்பவமும் அது. அவனுக்கு 2 பேர் 3 பேர் போனோம். நான் இன்னொருத்தர் 3 பேர். ஸோ அந்த 3 பேரில் 2 பேர் வெஜ்ஜு. ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிடுவாரா, ஆனால் அந்த ட்ரிப்புக்கு வெஜ்ஜு சாப்பிட்றேன் நான். அப்பா, இவனுங்களுக்கு மத்தியில் போய் நான்வெஜ் சாப்பிட்டு வந்தது தான் பெருங்காரியமாக போயிடுச்சு. ஸோ தட் வாஸ் அ வைசாக் ட்ரிப். இதை அந்த வேலி போனோம், வேலியோட ரூட்ஸ் எல்லாம் இட் வாஸ் குட். அண்டு அதை தாண்டி வாட் வாஸ் ஹேப்பனிங் இந்த ப்ரொடக்டிவிட்டியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அட் த எண்டு அதுதான் இருக்குது. வாட் ஐ ஷுட் கீப் மை செல்ஃப் பிஸி. ஏன்னா அந்த ஒரு பேனிக் வர ஆரம்பிக்குது எனக்குமே. அந்த முன்னாடி அந்த 6 மாதத்தில் எனக்கு அந்த ஒரு பேனிக்கில் இவங்க அது பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, இது திங்ஸ் லைக் வீட்டில் இருக்க விஷயம், வீட்டில் இருக்க பிரச்சனை அதுன்னு பார்க்குறப்ப வாட் மை டேட் யூஸ் டு ப்ரொவைட், அது நம்மளால் ப்ரொவைட் பண்ணால் அட்லீஸ்ட் வி ஷுட் பி கீப்பிங் தெம் அஃப்ளோட். அப்படின்னு வர இருக்க ஃபீலே எப்படி போகுதுன்னா, ஆஃபீஸ் அது இதெல்லாம் போக்க பார்க்குறப்ப லைக் ஐ ஷுட் டூ சம்திங், ஐ ஷுட் ஸ்ட்ரெச் அவுட் சம்திங். 30 வயசுக்குள்ளே இவங்க செட்டில் பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஹிப்பியாக போயிடணும். ஹிப்பினா நான் போய்ட்டு எங்கேயோ கிடப்பேன், எவனே நீ தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலும் வர ஆரம்பிக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ், தட்ஸ் ஹவ் இட் வெண்ட். ஸோ என்னன்னு சொல்லலாம், இன்னும் எப்படி கான்டெக்ஸ்டில் போடுறதுன்னு தெரில. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒரு டாக்ஸிக் திங் தான். லைக் என்னோட ஜோன் அவுட்னஸ், சும்மா ஜோன் அவுட் ஆவேன். ஆனால் லைக் ஐ ஜென்வன்லி லைக் ஜோனிங் அவுட் இன் ஒர்க். ஜோனிங் அவுட்னா லைக் அந்த டீப் இன்டு ஒர்க். அந்த ஒர்க் பார்க்குறப்ப ஐ வில் நாட் திங்க் ஆஃப் எனி திங். அந்த மாதிரி திங்ஸ் ஐ யூஸ் டு டூ ப்ரீவியஸ்லி. அதை நான் ரீகிண்டல் பண்ணி கொண்டு வந்தாலே ஓகே. பட் திங் இஸ் தட் அந்த டைமில் பண்ணுறப்ப எனக்கு காசுங்கிறது ஒரு விஷயமும் தெரில. இப்போ there should be something that I could stay afloat. லைக் இந்த மாதிரி இப்போ ட்ரிப்பு போகணும். அது இல்லாமல் ஐ பேட்லி நீடெல்லாம் இல்லை, வாண்ட்டு தான். ஆனாலும் எனக்கு அந்த வாட்ச் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. முன்னாடினா இதுக்கு எங்கள் அப்பா தான் நீ கெடுத்து வச்சுருக்காரு. முன்னாடிலாம் இஃப் ஐ நீட் சம்திங் ஆன் அ ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் நான் வாங்கி அட்லீஸ்ட் மைண்ட் வில் பி காம் ஃபார் அ டைம். பட் ஆர்எல்ஸ் எனக்கு அந்த ஐடியாவும் இருந்துச்சு. லைக் எப்படி அதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் எங்கே போடலாம், என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இப்போ இல்லை. ஸோ கிக் எக்கனாமியை ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரீலான்சர் ஆகணும். தட்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் நவ். அடுத்து இன்றைக்கி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணோம்ல, டெலாய்ட் போகணும் இல்லை மைக்ரோசாஃப்ட் போகணும். இன்றைக்கி ஒருத்தரை மீட் பண்ணேன். தலைவர் டெலாய்ட்டில் தான் வேலை செய்கிறாராம். அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன், தலைவர் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் டெலாய்ட் இஸ் சம்திங். பார்த்தா மனுஷன் திடீர்னு, தம்பி வேறு ஏதாச்சும் நல்ல கம்பெனியில் வருவேன். ஏய் என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசிட்டேன், நான் கனவு கோட்டை கட்டி வச்சுருக்கேன், நீ என்ன வேறு கம்பெனியில் வேலை செய்யுங்கிறேன். இல்லை எனக்கு போகணும் ஆசையாக இருக்குது. ஆர்எல்ஸ் ஐ நீட் டு டூ சம்திங், ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொன்னார் ஐ செக் இட் அவுட், நான் உங்களுக்கு பார்த்துக்கல, பீஸ் டூட் அப்படின்னாரு. சம்திங் பாசிட்டிவ் டு ஸ்டார்ட் த சண்டே வித் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. என்னான்னு போடலாம், லைக் புல் அப்படின்னு போட்டுக்கலாமா? பிகாஸ் லைக் ஐ எம் ட்ரைங் டு டூ சம்திங், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் புல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்த வாரம் வருவேன்.
வரணும், கண்டென்ட் தான் வரேன். இல்லை திருப்பி டிப்ரெஸ் ஆகிடுறேன். ஐ ஃபீல் குட். இப்போ சம்திங் ஆஃப் டாக்ட் என்ன பேசுனேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் ஃபீல் ஓகே ஆன பாசிட்டிவ் சம்திங் அப்படின்ற. ஒருவேளை இப்படி தான் எல்லா விஷயமும் இருக்குமான்னு தெரில. ஏன்னா பேசி முடிச்சதுக்கடுத்து அந்த விஷயத்தோட இம்பேக்ட் நமக்கு கொஞ்சம் கம்மியாயிரும். மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதாண்டி அட் பீஸ் அப்படிங்கிற விஷயம் வருமா அப்படின்னு தெரில. ஸோ பார்ப்போம். அது இல்லாமல் பாக்கெட் ஓட்டையுடன் 5 நாளைக்கு கடத்தி February 1 பணக்கார February 1 சம்பளக்காரனாக பார்த்து அடுத்த வாரம் காண்போம். டாடா, பாய் பாய், until I see you next time. Take care. Do take good care of yourself. Okay, bye.